அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் டாக்டர் RSKS சேனல். நமது சேனல் கல்வி, வேலைவாய்ப்பு, அறிவியல் செய்திகளை அடிப்படையாக கொண்ட சேனலாகும். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் வேலை தேடக்கூடிய இளைஞர்களுக்கும் நம்முடைய சேனல் ஒரு வழிகாட்டியாக இருக்கும். இன்றைக்கு இந்த காணொளியில் ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி காண இருக்கிறோம். காணொளியை முழுவதுமாக பார்த்து பயன்பெறுங்கள். மற்றவர்களுக்கும் காணொளியை பகிர்ந்து விடுங்கள். அதாவது, அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 4000 உதவி பேராசிரியர்களை பணி நியமனம் செய்வதற்கான போட்டித் தேர்வினை கடந்த 2024ஆம் ஆண்டு டிஆர்பி வெளியிட்டது. இந்த தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க வேண்டுமென வழிகாட்டுதல் செய்யப்பட்டு அதன் ஊடாக பல்லாயிரக்கணக்கான தேர்வர்கள் இந்த தேர்வுக்கு விண்ணப்பித்தார்கள். அதன்படி திட்டமிட்டபடி இந்த தேர்வானது கடந்த 2025 டிசம்பர் 27ஆம் தேதி நடைபெற்றது. தேர்வு முடிந்த பிறகு தேர்வை சார்ந்து சில சர்ச்சைகள் எழுந்தன. அவை பின்பு ஓய்ந்தது. அதன் பிறகு அந்த தேர்வு தொடர்பான டென்டேட்டிவ் கியூ ஆன்சர் வெளியிடப்பட்டது. அதன் பிறகு அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் அது தெரிவிக்கப்பட்டது. அதன் பிறகு தேர்வு விடைத்தாள் திருத்தும் பணி தொடங்கியதாக அறிவிக்கப்பட்டது. அந்த விடைத்தாள்கள் திருத்தும் பணி தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் இந்த டிஆர்பி மீதான வழக்குகள் நீதிமன்றத்துக்கு வந்தன. அதாவது, முந்தைய அதிமுக அரசாங்கத்தில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் பணியாற்றக்கூடிய கௌரவ விரிவுரையாளர்களை பணி வரன்முறை செய்து நிரந்தரப்படுத்துவதற்காக GON 56 என்ற அரசாணையை பயன்படுத்தி பணி வரன்முறை செய்வதற்கு அவர் சான்றிதழ் சரிபார்ப்பு முடிக்கப்பட்டிருந்த நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அந்த பணி நியமனமானது தடைப்பட்டது. அவர்கள் தற்சமயம் எங்களுக்கு அந்த பணி வரன்முறை செய்துவிட்டு நீங்கள் தேர்வை நடத்த வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த பொழுது அரசு தரப்பில் விளக்கம் கேட்கப்பட்டது. விளக்கமளித்த அரசு தரப்பானது 7000 காலி பணியிடங்கள் தமிழ்நாடு முழுக்க உள்ளது. நாங்கள் அந்த 1426 அந்த பணியினை நாங்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு மீதி 2718 பணியிடங்களுக்கு நாங்கள் தேர்வு நடத்தி நியமனம் செய்து கொள்கிறோம் என்று கூறப்பட்ட நிலையில் இந்த வழக்குக்கான தீர்ப்பு வழங்கப்படாமல் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அதன் பிறகு இந்த தேர்வு விடைத்தாள் திருத்தும் பணி தொடர்ந்து நடைபெற்று வந்தது. அவற்றில் பல்வேறு சர்ச்சைகள் எழுந்து இருந்தாலும் அந்த தேர்வு பணியானது தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்த சமயத்தில்தான் தேர்தலும் குறுக்கிட்டது. எனவே தேர்தலுக்கு முன்பாக அந்த விடைத்தாள் திருத்தும் பணிகளை முடித்து இந்த டிஆர்பியோடைய தேர்வு முடிவை வெளியிட்டு விடலாம் என அரசு திட்டமிட்டிருந்தது. அதற்குள்ளாக தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டதால் அவசரமாக 5 பாடங்களுக்கு மட்டும் தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்டு நேர்முக தேர்வு நடத்தப்பட்டு சான்றிதழ் சரிபார்க்கப்பட்டு வழங்கப்பட்டது. இதை வைத்து தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டாலும் தேர்வு முடிவு அறிவிக்கப்பட்டு பணி நியமனங்கள் தேர்தலுக்கு பிறகாவது பணி நியமனம் வழங்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தேர்வு எழுதியவர்கள் மத்தியில் இருந்தது. இந்த நிலையில் மீண்டும் ஒரு வழக்கு இந்த தேர்வு தொடர்பாக நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டது. அதாவது, அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் பணியாற்றக்கூடிய கௌரவ விரிவுரையாளர்களுக்கு கற்பித்தல் அனுபவத்திற்கு வழங்கக்கூடிய
மதிப்பெண் வழங்கக்கூடாது என்றொரு வழக்கும் நீதிமன்றத்துக்கு வந்தது. ஸோ இதையெல்லாம் விசாரித்த நீதிபதி தற்சமயம் இந்த டிஆர்பி மீதான வழக்குகளுக்கு தீர்ப்பு இன்று 27/5/2026 தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பில் இந்த தீர்ப்புடைய சாராம்சம் என்னவென்றால், அரசு இந்த தேர்வை ஏறக்குறைய 42,000க்கும் மேற்பட்ட நபர்கள் எழுதியுள்ளார்கள். தற்சமயம் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 7,000க்கும் மேற்பட்ட காலியிடங்கள் இருப்பதாக அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. எனவே அரசு 4,000 பணியிடங்களை 2,718 பணியிடங்களுக்கு பதிலாக முன்பு அறிவித்தபடி 4,000 பணியிடங்களையும் உடனடியாக நிரப்ப வேண்டும். இந்த மீதமுள்ள 2,718 இடங்களுக்கு போக மீதி உள்ள இடங்களுக்கும் நீங்கள் உடனடியாக அறிவிப்பு வெளியிட வேண்டும். இந்த 4,000 பணியிடங்களை இந்த தேர்வு எழுதியவர்களிலிருந்தே நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்று திட்டவட்டமாக கூறியுள்ளது. 6 மாத காலத்திற்குள்ளாக அந்த மீதமுள்ள இடங்களுக்கான அறிவிப்பை நீங்கள் வெளியிட வேண்டும் என்று அரசு டிஆர்பிக்கு உத்தரவிட வேண்டும் என நீதிபதிகள் திட்டவட்டமாக கூறிவிட்டார்கள். அதே சமயத்தில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் பணியாற்றக்கூடிய கௌரவ விரிவுரையாளர்களுக்கு அந்த கற்பித்தல் அனுபவ மதிப்பெண்ணானது ஆண்டிற்கு 2 மதிப்பெண்கள் வீதம் 15 மதிப்பெண்கள் வரை நீங்கள் அவர்களுக்கு வழங்கலாம் என்றும், அவர்களுக்கு வயது வரம்பில் சலுகை வழங்க வேண்டும் என்றும், புதியதாக பணி நியமனங்கள் நியமிக்கும் வரை அவர்களை பணியிலிருந்து நீக்கக்கூடாது என்றும், இந்த பணி அனுபவ மதிப்பெண் சலுகை வயது தளர்வு முந்தைய அறிவிப்பில் ஒரு முறை மட்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. தற்சமயம் அடுத்தடுத்த தேர்வுகளுக்கும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு வயது தளர்வு மதிப்பெண் வழங்கக்கூடிய அவற்றில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது என்று தீர்ப்பினை நீதிபதிகள் வழங்கியுள்ளார்கள். எனவே விரைவில் இந்த 4,000 பணியிடங்களுக்கு நிரப்புவதற்கான நடவடிக்கைகளும் டிஆர்பி தேர்வு முடிவுகளும் விரைவில் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.